நம்ம இன்னைக்கு ஜென்மாஷ்டமி ஸ்பெஷலாக ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்ல டேஸ்டியாக சாஃப்டாக இருக்கும். அப்படியே கடைகளில் கிடைக்கிறது போல் ஒரு டைம் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம். ஒரு 10-15 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நிறையா சேர்த்தோன்னா லட்டு சாப்பிடும்போது இடையில கடிப்படும். அது நல்லா ருசியாக இருக்கும். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். முந்திரி பருப்பு லேசாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கிஷ்மிஸ் பழம் சேர்த்துக்கோங்க. அதாவது உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. நான் கருப்பு கலர் வெரைட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலாக கிடைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த கிஸ்மிஸ் பலூன் மாதிரி உப்பி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. முந்திரி லேசாக வறுப்பட்டதுக்கு அப்புறமா தான் கிஷ்மிஸ் பழம் சேர்க்கணும், இல்லைன்னா அது சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும். இப்போ ரெண்டுமே நல்லா வறுப்பட்டுருச்சு. நெய்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 3 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் ரவையாக இருந்தால் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டுட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக இருந்ததுன்னா நீங்கள் அரைக்க தேவையில்லை. இது கூடவே 5-6 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ஏற்கனவே நம்ம முந்திரி வறுத்த நெய் இருக்குல்ல, அதுலேயே இந்த ரவையும் சேர்த்து கொட்டிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 5-10 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. ஸ்டவ் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும். ரவையை எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு ரவா லட்டு நல்ல வாசனையாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் வறுத்த ரவை வாங்கினா கூடவே இந்த மாதிரி வறுத்துக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரவை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு மறுபடிக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம 3 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கோம்ல, அதுக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நீங்கள் நல்ல தித்திப்பாக சாப்பிடுவீங்கன்னா 2 கப் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1/2 கப் சேர்த்தா கூட கரெக்டாக இருக்கும். இது கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரை முழுமையாக கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு கம்பி பதம் செக் பண்ணணும். ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ரவையை சேர்க்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சமாக சர்க்கரை பாகில் தொட்டுட்டு இந்த மாதிரி கம்பி பதம் செக் பண்ணி பாருங்கள். 2 விரல்களுக்கு இடையில வச்சு இந்த மாதிரி பண்ணணும். இது மாதிரி பண்ணும்போது ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு உடையதில்லை. இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க ரவை இருக்குல்ல, அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம செஞ்சு வச்சுருக்க சர்க்கரை பாகும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூடவே 1/4 கப் நெய் கடைசியாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. ஸ்டார்டிங்கில் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா கெட்டியாயிரும். நம்ம பாகு பதம் ஒரு கம்பி பதம் எடுத்துருக்கோம்ல, அதனால் அந்த பாகு நல்லா கரெக்டான டெக்ஸ்சரில் இறுகி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக லட்டு பிடிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பாகு பதம் செக் பண்ண தெரியலனா கமெண்ட்டில் கேளுங்க. நான் பாகு பதம் இல்லாமல் எப்படி ரவா லட்டு செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுவும் ரொம்ப டேஸ்டியாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும். நல்லா கெட்டியானதுக்கப்புறமா இந்த மாதிரி லட்டு ஷேப்க்கு உருட்டி வச்சுருங்க. ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இன்னும் நல்ல திக்காக லட்டு போல் கன்சிஸ்டன்சியில் வரும். நீங்கள் ரொம்ப ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா லட்டு பிடிச்சிங்கன்னா பொடி மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு லட்டு உருட்டுறக்கு வராது. இப்போ பாருங்கள், எல்லா மாவுலையும் நம்ம லட்டு பிடிச்சி வச்சாச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் அளவுகள் மாறாமல் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பெர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் பெர்ஃபெக்டான டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.